கடந்த 2023ல ஆக்டர் விஜய் நடிப்புல வெளியான லியோ படத்தை பத்தின ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருது. அது என்னன்னா, லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் மொத்தமா 600 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் லலித் குமார் தியேட்டர்ல அந்த படம் மொத்தமாவே 160.50 கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் 124 கோடிக்கும், ஆடியோ ரைட்ஸ் 24 கோடிக்கும், இந்தி ரைட்ஸ் 24 கோடிக்கும், சவுத் இந்தியா சேட்டலைட் ரைட்ஸ் 72 கோடிக்கும் சேல் பண்ணியிருக்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டியிருப்பாரு. இதனால அந்த படம் மொத்தமாவே 404.56 கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, லியோ மூவி ஃபர்ஸ்ட் டேவே 148.5 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது விளம்பரப்படுத்தி இருப்பாரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் லலித் குமார். இதனால பலருமே இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிருக்காங்க. அதே சமயம் இந்த விஷயத்தை பத்தி சோஷியல் மீடியாலையும் வைரலா பேசிட்டு வராங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.